சீக்கிரமாக எழுந்துட்டேன். ஏன்னா கும்பாபிஷேகத்துக்கு போகிறதுக்கு சாரீ ப்ளீட் பண்ணவே இல்லையா, அதனால் நான் இப்போ ப்ளீட்டிங் எடுத்து வச்சுட்டு அயர்ன் பண்ணிவிட்டு கிளம்பி போய் ரெடி ஆகலான்னு சொல்லிட்டு. பாருங்கள், இன்னும் இருட்டே போகல, அந்த அளவுக்கு நேரத்தில் எழுந்துட்டேன். மணி என்ன நினச்சிங்க, மணி 4:35 தான் ஆச்சு. அப்போயே ப்ளீட்டிங்கில் எடுத்து வச்சுட்டு அயர்ன் பண்ணி வச்சேன். அதுக்கப்புறமா பார்த்தா விடிஞ்சே போச்சு. அப்புறமேட்டு சீக்கிரமாக ஃப்ரெஷ்ஷப் ஆகி ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டோம். 8 மணி போல் கிளம்பிட்டோம். ஸோ லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பி போயாச்சு கோயிலுக்கு. ஃபைனலி கோயிலுக்கும் வந்தாச்சு. கும்பாபிஷேகமும் சிறப்பாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த கிளிப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். நீங்களும் எல்லோரும் பார்த்து தரிசனம் பண்ணி வாழ்க்கையில் எல்லாம் வளமும் பெற்று நல்லா வாழணுன்றது என்னுடைய விஷஸ். நானும் சாமிக்கிட்ட வேண்டிக்கிறேன், நீங்களும் நல்லா வேண்டிக்கோங்க. கும்பாபிஷேகம் பார்த்த ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுத்ததுக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். நமது ஆலோசனை சிறப்பான முறையில் ஆதி அர்ச்சகர் முருகன் சிவாச்சாரிய அவர்கள் முன்னிலையில் சிறுமணி துணியிலே கோபுர கலசத்திற்கு அவர் முன்னிலையும் பூஜைகள் நடைபெற்று இது சிறுமணி துணிந்து கோபுரத்துக்கு நடைபெறுங்க. அதைத் தொடர்ந்து கருவில் வரக்கூடிய ஸ்ரீ கோடமாய் விமாதை செட்டியக சுதீரம் நமது தெய்வத்திற்கு மகா கும்பாபிஷேகமானது சீரும் சிறப்பாய் நடைபெறும் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நமது ஆலயத்திற்கு இதுவரையும் வருகிறக்கூடிய உறவின் உறவினர்கள், மாமன் மைந்தர்கள், நம் பங்காளிகள், உற்றார் உறவினர், நண்பர்கள், சுற்றுவட்டார பொதுமக்கள் இந்த கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு அருளை பெருமாறு கேட்டுக் கொள்கிறோம். கோவிலுக்கு மேல இருக்கவங்க கலசம் தெரிகிற மரம் ஊக்குவர்கள் அதெல்லாம் பார்க்கணுங்க. மிகவும் சிறப்பு வாய்ந்தது. என்னவர்க்கெல்லாம் Thanks for watching மக்களே. This community means the world to me so much, and don't forget to like, share and subscribe our channel. I will see you in the next vlog.